வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு பெரியவங்க வாழ்த்துவாங்க. அதை உண்மையாக்கி 100 வயதை தொட்ட குமுதவல்லி அம்மா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்தம் 28 பேர். இதில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 4 சந்ததியை சேர்ந்த 13 பேர் கலந்துக்க வந்திருக்கிறாங்க. குமுதவல்லி அம்மாவுடைய 100 ஆண்டு நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய குடும்பத்தாரோடு பேசுவோம். முதலாவதா நம்ம சந்திக்க போறது குமுதவல்லி அம்மாவுடைய மூத்த மகன் சிவஞானம் மற்றும் அவருடைய மனைவி சரஸ்வதி. வணக்கம். சொல்லுங்க உங்களுடைய மாமியார் பத்தி. அவங்க அம்மா பொண்ணு மாதிரி தான் இருப்போம். அவங்க எங்கள் நல்லபடியாக பார்த்துப்பாங்க. பொண்ணு மாதிரி தான் கவனிச்சுப்பாங்க. பசங்களெல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க. எந்த வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுமா? எனக்கு 15 வயசில் ஆச்சு. சரி. 51 வருஷம் ஆகுது. சரிம்மா. இது வரைக்கும் அம்மா பொண்ணு மாதிரி தான் இருக்கும். அந்த இதெல்லாம் எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. இப்படி எவ்வளோ இதாக இருக்கிறீங்களே அப்படின்ட்டு. நீங்கள் சொல்லுங்க ஐயா, உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் பற்றி சொல்லுங்கள். நாங்கள் வளர்ந்தது பெரம்பூர்லேயே தான் படித்து வளர்ந்தோம். அம்மா அப்பா வந்து ஒரு 40 வருஷம் ஆச்சு அப்பா இறந்து போய். அம்மா தான் எங்களை நல்லா கவனித்து வளர்த்தாங்க. அப்பா இருந்த பிறகு நாங்கள் அவங்கள ரொம்ப அன்பாக ஆதரவாக வளர்த்து நல்லபடியாக வச்சுன்னு இருக்கிறோம். இன்னும் அவங்க நல்லா டிவி பார்ப்பாங்க, படிப்பாங்க. நல்ல பல்லும் கொஞ்சம் சுமாராக இருக்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. அவங்க எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா? அப்படியெல்லாம் நல்லா லிபரலாக தான் இருப்பாங்க. பேரம் பேத்திங்களோட எப்படி? பேரம் பேத்த நல்லா பழகுவாங்க. எல்லா பேரம் பேத்தும் அன்பாக பழகுவாங்க. எல்லா பேத்திங்களும் வந்து அவங்க தான் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. என்ன பாட்டின்னு கூப்பிடுவாங்க பேர பசங்க, அவங்கள ஜிஜின்னு கூப்பிடுவாங்க. எல்லா பேர பசங்களும் அப்படிதான் ஜிஜி தான் கூப்பிடுவாங்க எல்லாரும். அதாவது பேரனுடைய பசங்க ஜிஜின்னு கூப்பிடுவாங்க. கொள்ளு பேர கொள்ளு பாட்டின்றதுனால. ஆஹா. கிரேட் கிராண்ட் மதர்ன்ற அர்த்தமோ? ஜிஜி. மா, உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு அத பத்தி சொல்லுங்க. 30 ஆச்சு கல்யாணம். 1930. ஆமா 1930 வச்சு ஞாபகம் இல்ல. இல்லை அங்கே பத்திரிக்கை எங்ககிட்ட இருக்கு. என்ன வயசுமா உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது? 15 வயசு இருக்கும். 15 வயசு. ஆனால் 30 ஆச்சு கல்யாணம். பத்திரிக்கை எங்ககிட்ட இருக்கு. சரி, உங்க பசங்களை பத்தி. அவர் உங்களுடைய மூத்த மகன். போயிருக்கு 2வது. 3வது 4வது பையன். 4 அவ்வளோதான். பேர பசங்க? பேர பசங்க? வேறு பசங்க இருக்காங்க. பெரிய பெரிய 4 பசங்க. சின்னவனுக்கு 3 பசங்க இருக்கு. வந்திருக்காங்க எல்லாம். கொள்ளு பேர பசங்க? கொள்ள பேர் இல்லை. 3 பசங்க இருக்கு. எல்லாருக்கும் 3 பேருக்கு 3 பொண்ணு. 5 1 6 பிள்ளைங்க வயிற்றுல பேரன். அவனோட பேரன் 9 பேர் இருக்காங்க. 9 பேர். கொள்ளு பேரன் பேத்தி. கொள்ளு பேரன் தான் அது. உங்களுடைய கணவர் பத்தி உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு? இப்போ எந்த ஞாபகமும் எனக்கு சாதாரணமாக எந்த ஞாபகம் இல்லை. படித்ததே ஞாபகம் இருக்குது. ஞாபகம் சக்தி ரொம்ப இல்லை. நீங்க என்னம்மா உங்களுடைய உடம்ப எப்படி நீங்க கவனிச்சுக்கிறீங்க? உங்க உடம்ப நீங்க எப்படி கவனிச்சுக்கிறீங்க? நாங்கள் தான் அவங்க பாத்துக்கிறாங்க. என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடுறாங்க ஐயா? எல்லா சாப்பாடும் சாப்பிடுவாங்க. வேலைக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். ஃப்ரூட்ஸு, மில்க்கு, ஹார்லிக்ஸு, அவங்க நினச்சது காம்ப்ளான் எது வேணாலும் குடிக்கிறதுக்கு எல்லாம் தயாராக வச்சுருப்போம். பிபி கொஞ்சம் இருக்குது. பிபி மாத்திரை டெய்லி அவங்களே சாப்பிட்டுப்பாங்க ஞாபகமாக. அவங்க குளிச்சுட்டு தண்ணி வச்சா குளிச்சுட்டு வந்து அவங்க வேலையை அவங்க பார்த்துப்பாங்க. தினசரி வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. சாமி புக்கு படிப்பாங்க. 1 hour படிச்சுட்டு தான் டிஃபன் சாப்பிட வருவாங்க. அதுக்கப்புறம் மற்றபடி கதை புக்கு அது இது டிவி பார்ப்பாங்க. எல்லாம் நல்ல பார்வை நல்லா இருக்கு. படிப்பாங்க, டிவி பார்ப்பாங்க. நைட்டு 10 மணிக்கு தான் பார்ப்பாங்க. நீங்கள்லாம் சேர்ந்து பார்ப்பீங்களா? நாங்கள்லாம் ஏதாவது லிமிட்டடாக பார்ப்போம். நல்லா ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் பார்ப்போம். ட்ராமா எல்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுப்பாங்களா அடுத்த நாள்? இல்லை, கொஞ்ச நேரத்துலேயே என்ன கேட்பாங்க என்ன ஆச்சு என்னன்னு. இது யாருன்னு கேட்பாங்க, மறந்துடுவாங்க. இப்போ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் அவங்களுக்கு தெரியுமா? எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்காங்களா? எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பாங்க. பேரை சொல்லி கூப்பிடுவாங்களா? இல்ல பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தர் கொள்ளு பேர் பசங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு. பேரெல்லாம் நல்லா ஞாபகம். அதெல்லாம் ஒன்றும் ஞாபகம் மறதியெல்லாம் கிடையாது. ஒன்றும் கொஞ்சம் காது தான் மட்டுமே தவிர கண்ணு நல்லா தெரியும்,
பல் செட்டும் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறதில்ல அவங்க. ஹியரிங் எய்டும் வாங்கி கொடுத்தோம், அதுவும் தூக்கி போட்டுட்டேன். டெய்லி யாரோடங்க இருக்காங்க? என் கூட தான் இருக்காங்க. உங்களோட இருக்காங்க? நான் சின்ன பையன் மருமக, அவளுக்கு ஒரு குழந்தை வந்திருக்காங்க, எங்கள் கூட இருக்காங்க. பெரிய பையன் இங்கே திருமங்கலத்தில் இருக்கான், ஸ்கூலு பெரம்பூர்லேருந்து வர்றது கஷ்டம்னு இங்கே வந்துட்டாங்க. ஓஹோ. சின்ன வயசுல கல்யாணம் ஆன புதுசுல நீங்களும் உங்க மாமியாருக்கும் எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி எதுவும் வந்திருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எது சொன்னாலும் நீங்க சொல்லுங்க. சொந்தத்திலே பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஒன்றும் இல்ல பெரிய பிரச்சனைன்னு இல்ல, ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. அப்படி ஏதாவது அவங்க சொன்னாலும் நாங்கள் எடுத்து பேச மாட்டோம். நீங்க உங்க மருமகளோட எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா தான் இருக்கும். அவங்களும் என்ன மாமின்னு தான் கூப்பிடுவாங்க. நாங்களே இவங்கள சின்ன வயசுலேருந்தே அத்தைன்னு கூப்பிட்டு பழக்கம். இவங்க சொந்தம்தான். சொந்த அத்தையா? சொந்தம்னா எங்கள் சித்தப்பாவோட அக்கா. ஓஹோ. மாமியார் தான் அத்தைன்னு கூப்பிடுவாங்க. அத்தைன்னு கூப்பிட்டு பழக்கம். எங்கள் பசங்க எல்லாமே அத்தைன்னு கூப்பிடுவோம் பாட்டியை. உங்களுடைய கூட பிறந்தவங்க பற்றி சொல்லுங்க ஐயா. தம்பி அவனும் ரயில்வேல ஐசிஎஃப்லேருந்து ரிட்டையர் ஆனான். அவனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு, அதனால் வர முடியல. அவனை சரிங்க. இல்லை வந்திருப்பான், வீட்டில் தான் இருக்கான். கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் இன்பேஷண்ட்டாக இருக்கான். அதனால் இல்லைன்னா அவனும் வந்திருப்பான். அவனுக்கு கல்யாணம் வந்து சொந்த மச்சினி அவருடைய தங்கையே கல்யாணம் பண்ணிடுவான். அண்ணன் தம்பி 2 பேரும். என்னோட தங்கையே இவரோட தம்பி கல்யாணம் பண்ணிக்கணும். ஓகே. ஒரே குடும்பத்தில் பண்ணியிருக்கோம். உங்களுடைய பசங்க அவங்க ஃபேமிலிஸ் பற்றி சொல்லுங்கள். அவங்க ஃபேமிலியா? அவங்க பெரிய பொண்ணு இதில் மடிப்பாக்கத்தில் இருக்கா, அவள் டீச்சராக ஒர்க் பண்ணுறா. அவரும் டீச்சராக இருக்கார் மாப்பிள்ளை. 2வது பையன் வந்து தனியாக பிஸ்னஸ் பண்ணுறான், இந்த இன்டீரியல் டிசைனிங் அந்த அந்த வேலையில் இருக்கான். அவள் ஒய்ஃப் வந்து ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறா. கடைசி பொண்ணு வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கா. அவங்க பொண்ணு, அவங்களுக்கு 2 பசங்க இருக்குது. ஆஸ்திரேலியாவிலே இருக்கா, கல்யாணம் எல்லாம் ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிட்டாங்க. ஆமாம். நீங்கள் கடைசியாக வந்து இந்த ஃபங்க்ஷனில் மீட் பண்ணியிருக்கீங்க? ஃபங்க்ஷன் அதுக்கு முன்னாடியே 2 மாதம் முன்னாடி வந்திருந்தா. ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அடுத்த வாரம் போயிட்டான். நீங்கள் எல்லாரும் ஒரே காம்பவுண்ட்குள்ளே இருக்கதா கேள்விப்பட்டேன். ஆமாம், நானே எங்கள் தங்கை பையன் பெரியவன் இருந்தான். இப்போ தங்கை இருக்காங்க. பையனுக்கு ஸ்கூலுக்காக இங்கே வந்துட்டாங்க. இப்போ தான் ஜூன் மாதம் வந்துட்டாங்க. சரி. எத்தனை குடும்பம் இந்த ஒரே காம்பவுண்ட்குள்ளே இருக்கு? 3 ஃபேமிலி இருந்தது. 3 ஃபேமிலி. என் பெரியவனோட ஃபேமிலி, என்னோடய ஃபேமிலி, தங்கச்சியோட ஃபேமிலி, அதான் இவரோட தம்பி ஃபேமிலி. எங்கள் அக்கா அப்படிலாம் பேச்சு முன்ன போலே இருப்பா, என் பேச்சு ஒருத்தி அப்படிலாம் ஒன்று அவளை பார்க்குற மாதிரியே பார்த்துருக்கேன். அம்மா, இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப நன்றி. உன்னை பார்த்துல அதை விட ரொம்ப சந்தோஷம். அவளை பார்க்குற மாதிரியே சொல்லுங்கம்மா, இந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வந்தது ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரிம்மா, உங்கள் 2 பேர்த்துக்கிட்டையும் இந்த கேள்வி, பொதுவான கேள்வி, இந்த முதுமையில் உடம்பை எப்படி பாதுகாத்து வச்சுக்கிறது? எந்த மாதிரியான சாப்பாடு உணவுகள் வந்து நிறையா சாப்பிடணும், எதெல்லாம் தவிர்க்கணும்? நாங்கெல்லாம் வெஜிடேரியன் தான், ஒன்றும் சைவ சாப்பாடு தான் சாப்பிடுவோம். இப்போல்லாம் ஒரு வேளை சாப்பாடு, ஒரு வேளை டிஃபன். டெய்லி ஏதாவது கீரை, டெய்லி கீரை வகைகள், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். எக்ஸசைஸ் எதுவும் பண்ணுவீங்களா? ஸ்போர்ட்ஸ்மேன், டேபிள் டென்னிஸ் பிளேயர். என் டாட்டர் டேபிள் டென்னிஸ் நேஷனல் சாம்பியன் 2 தரம் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணவா. நிறைய மெடல்ஸு எடுத்தவங்க. நானும் அந்த காலத்தில் வாங்கியிருக்கிறேன் மெடல்ஸு. வெள்ளி கப்பு. தமிழ்நாடு டீம் மேனேஜராக கோச்சாக இருந்திருக்கிறேன். சதர்ன் ரயில்வே டீமோடும் மேனேஜர் கோச்சாக எல்லாம் போயிருக்கிறேன். எக்ஸசைஸும் பண்ணிகிட்டு இருக்குது. அப்படிலாம் இப்போ பண்ணுறதில்ல, எப்போ சும்மா லைட்டாக அதான் பண்ணுவேன். அவ்வளோ வாக்கிங் போகிறோம், இப்போ டெய்லி ஒரு 1/2 hour அப்படி வாக். நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்களுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி? நீங்கள் காலையில் எழுந்துச்சு எப்படி நீங்கள் எக்ஸசைஸ், நீங்கள் எதுவும் வாக்கிங் போவீங்களா அவரோட? இல்லை, அதெல்லாம் இல்லை. நான் பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கினேன், அதனால் ரொம்ப வெளியில் போகிறதில்ல. சரிம்மா. வீட்டோடு இருந்துப்பேன், முடிஞ்ச வேலை செய்வேன். ரொம்ப ஹார்டான ஒர்க் பண்ணுறதில்ல, லைட்டாக பண்ணின்னு. உங்கள் வீட்டில் சமையல் யார் பண்ணுவா? சமையல்லாம் மருமகள் தான் பண்ணுவா. மற்றபடி எல்லாம் கறிகாலம் அரிஞ்சு கொடுக்குறதெல்லாம் கொடுத்துட்டு வந்துடும். குழந்தைக்கு தலை வர்றது, ஷூ போட்டு பேத்தியை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பார்ப்பேன் கொஞ்சம்.
அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது குமுதவள்ளி அம்மாவுடைய பேரன்மார்கள். முதல்ல நம்ம பார்த்தது குமுதவள்ளி அம்மாவுடைய மகனும் மருமகளையும். இப்போ நம்ம பார்க்க போகிறது குமுதவள்ளி அம்மாவுடைய பேரர்களையும் பேத்தியையும். நீங்களே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க சார். ஐ எம் சதீஷ்குமார், ஃபர்ஸ்ட் கிராண்ட் சன். இது என்னுடைய தம்பி அசோக் குமார். ஓகே. அந்த பக்கம் சென்ட்ரலில் இருக்கிறது பிரணீதா, அசோக் குமாரோடைய ஒய்ஃபு. நெக்ஸ்ட் டு மை ரைட் இஸ் இமிடியட் ரைட் இஸ் ராஜேஸ்வர் அண்ட் என்னுடைய சிஸ்டர் ஹேமலதா. ஓகே, உங்களுடைய ஹஸ்பண்ட். எஸ். அண்ட் டு மை லெஃப்ட் விஜயகுமார், என்னுடைய பிரதர், கடைசி தம்பியா? கடைசி தம்பி. ஓகே. அவங்க ஒய்ஃப், அந்த லாஸ்ட்டில் இருக்கு என்னுடைய ஓகே, இவருடைய ஒய்ஃப் ஷீதல். ஓகே. சொல்லுங்கள் சார், நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய பாட்டியை பற்றி சொல்லுங்கள். பாட்டி சொல்லணும்னா அவர் வயசு தான் ஏஜ்டு, மற்றபடி ஷீ இஸ் யங் ஆல்வேஸ். ஆஹா. யங் ஆல்வேஸ்னால் இதில் கூட அவர் டிவி வாட்ச் பண்ணுறதுலேருந்து, நாவல் படிக்கிறதுலேருந்து, காலையில் வந்து ஆக்டிவாக ஒரு 6 o'clock ஆரம்பிச்சிடுவாங்க நார்மல் ரொட்டீனை. ஆஹா. ரொட்டீன் இந்த சென்ஸ் புக்கு படிக்கிறது, இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, ஆஹா. எல்லா குட் ஹேபிட்ஸும் இந்த ஏஜ் வரைக்கும் அவங்க கன்டினியூ பண்ணி தான் இருக்காங்க. வாவ். யாரையும் டிபெண்ட் பண்ணுறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு அவங்க போகிறது வர்றது, அவங்க ஆக்டிவிட்டீஸ் அவங்க பார்த்துப்பாங்க. ஓ, எந்த விதமான உதவியும் சில இதில் கொஞ்சம் நடக்கும்போது கொஞ்சம் தள்ளாடுற மாதிரி இருக்கும். நடக்கும்போது ஹெல்ப் எடுத்துக்கிறாங்க. ஆமாம். பட் உடம்பு முடியலன்னா முடிஞ்ச அளவுக்கு டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. ஓஹோ. ரொம்ப ஜாஸ்தியானா அப்பா அம்மா கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து கிராண்ட் சன் இன் லா. சொல்லுங்கள். இல்லை, பாட்டி எங்கள் கூட இருக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் தான் நினைக்கிறேன். ம். ஸோ நல்ல அட்வைஸ், எப்பவும் நல்லா சுறுசுறுப்பாக தான் இருப்பாங்க. ம். அவ்வளோதான், அவங்க ரொம்ப ஒரு பிடிச்ச. இன்ஸ்பிரேஷன் தான். ஆமாம், எல்லாருக்கும், எல்லா மருமகளுக்கும் எல்லாமே ஒன்றா தான் நினைப்பாங்க. யாரையும் இதுவாங்க அவங்களுக்கு அப்படியே ஒரு கூட்டமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ம். எல்லாரையும் எப்பயும் பார்த்துட்டே இருக்கணும், பார்க்காம இருக்க முடியாது, கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி டைப். எல்லாருமே அவங்க எல்லாருமே ஞாபகம் வச்சு கேட்டுட்டே ஆமாம், கேட்டுகிட்டே இருப்பாங்க. வரேன்னா கேட்டுகிட்டே இருப்பாங்க. ம். தினமும் பார்க்கணும், அவங்க பார்த்துட்டே இருக்கணும். அது மாதிரி பண்ணுறோம். நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அவங்க கிட்ட இருந்து? எல்லாம் விட்டு கொடுக்குற மனப்பான்மை, எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாங்க. ஆஹா. ஸோ எதையும் தப்பாக இது பண்ண மாட்டாங்க. எல்லாமே பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவாங்க, நெகட்டிவாக திங்க் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நான் பாட்டியோடவே இருக்கேன். பாட்டி நான் அப்பா அம்மா பாட்டியோடு நான் இருக்கிறதால அது ரொம்ப சந்தோஷம். ஓகே. அது அவங்க ரொம்ப கேரிங். எதாக இருந்தாலும் ஒரு குழந்தை ஸ்கூல்லேருந்து வரணும், ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகுது அப்படின்னா கூட 3:30 வரணும்னா 3:30 வந்துடணும். 3:35 ஆகிடுதுன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆஹா. அது டெய்லி ரொட்டீன். ஒரு சில சமயம் கஷ்டமாகவும் இருக்கும், ஒரு சில சமயம் நமக்கு கோபமும் வரும். ம்ஹும். பட் அவங்க ரொம்ப அக்கறைனால தான் அது. ஓவர் ப்ரொடெக்டிவ். எஸ். ம். அண்ட் ஷீ இஸ் வெரி ஆக்டிவ். ஒரு சில சமயம் ஒய்ஃப் காய்கறி எல்லாம் அரிஞ்சு கொடுப்பாங்க. ஷீ டஸ் ஈவன் தட். அது வந்து ஷீ இஸ் டோட்டலி அவங்களாவே போய் இண்டிபெண்ட். ஆஹா. அண்ட் ஷீ டஸ் எவ்ரி திங் ஆன் அவர் ஓன். அண்ட் ஒரு சில இது என்ன டேப்லெட்ஸ் எடுத்து கொடுக்கணும்னா ஷீ கான்ட் ரீட் த டேப்லெட் நேம். அதுதான் அந்த மாதிரி டைப் ஆஃப் ஹெல்ப் தான் தேவை தவிர மற்றபடி ஷீ இஸ் டோட்டலி இண்டிபெண்ட். நீங்கள் சொல்லுங்கள். As you said, she is very inspiring lady. Yes. அவங்ககிட்ட இருந்து நிறைய கொடுத்துருவோம்னா that system of life every day, that routine she never changes it. ம்ஹும். And the dieting system she never changes. We try to follow it but not kept it long. இன்ஸ்பிரேஷன் அவங்களோட இதில் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. ம்ஹும். டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டிங் கண்ட்ரோல், ம்ஹும். தட் நாங்களும் நிறைய லேர்ன் பண்ண சில டைமில் அது ஃபாலோ பண்ண முடியறதில்ல. பட் ஷீ ஸ்டில் ஃபாலோ இட். நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பாட்டியை பற்றி. எங்கள் பாட்டிக்கிட்ட ஒரு விஷயம் கற்றுக்கணும் என்னென்னா, அவங்க 4 generations பார்த்துருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க எல்லாரோடையும் நல்லா அடாப்ட் பண்ணி போவாங்க. ஈவன் எங்களுக்கு வந்து அம்மா அப்பா சொல்கிறது நமக்கே சில நேரத்தில் பிடிக்காது. வி யூஸ் டு அப்போஸ் கிட்ஸ் என்ன பண்ணாலும் நமக்கு அதுவே சில நேரத்தில் அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்றது அது நம்மளுக்கு பிடிக்கல அப்படிமோ. பட் எங்கள் பாட்டி எந்த ஜென்ரேஷன் வரைக்கும் அவங்க எல்லாரோடையுமே நல்லா அடாப்ட் பண்ணி போயிடுவாங்க. 4 generations பார்த்துருந்தாலும் எல்லாம் இன்றைக்கி என்ன இது இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகக்கூடிய அந்த மென்டாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளே வீட்டில் எல்லா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோடய சண்டை போட்டுப்போம், ஆமாம், எல்லா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். பட் அவங்க வந்து அதை இத்தனை பேரோடையும் அவங்க இது பண்ணி இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக அதுதான். ஏன்னா இப்போ இன்னைக்கு குழந்தைங்க பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கே சில விஷயங்கள் பிடிக்கிறது இல்லை. பட் அவங்க வந்து இருந்தாலும் அவங்க இந்த பசங்களோட நல்லா இதுவாக போகிறது பெரிய விஷயம் நினைக்கிறேன். அந்த விஷயம் கண்டிப்பாக கற்றுக்கணும்னு. ஓகே. நீங்கள் பட் உங்கள் குழந்தைங்க கிட்ட என்ன சொல்லி வளர்க்குறீங்க நீங்கள்?
சி விஷயம் பாட்டியை பொறுத்த ஆமாம் வரைக்கும் கண்டிப்பாக பாட்டியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் பாட்டி என்னன்னா எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க, இந்த டேயில் எல்லாருமே பிஸி, அந்த டைமில் பேசக்கூட டைம் இருக்க போகிறதில்ல. ஸோ ஈவினிங் வந்தால் அட்லீஸ்ட் ஒரு 10 minutes அவங்களோட ஸ்பேர் பண்ணணுங்கிறது எல்லா குழந்தைங்க கிட்ட நம்ம சொல்கிறது. ஏன்னா ஷீ நீட்ஸ் ஒன்லி தட், வேறு எதையும் எதிர்பார்க்கல. அவங்களோட உட்காந்து பேசணும். அதிகமாக காது கொஞ்சம் கேட்கல இப்போ அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வேறு எதையும் இது பண்ண முடியல. கிட்ட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது தான் அவங்க விரும்புறது. நீங்கள் சொல்லுங்கள். நான் தான் அவங்க கூட இருந்து பார்த்துக்கிறேன். ஸோ அவங்க ரொம்ப காட் ஃபியரிங். ஒரு 2 hours கந்த சஷ்டி கந்த புராணம் எல்லாம் படிச்சுட்டு தான் ஷீட்ஸ் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டே அப்புறமா தான் டே வித் தட். எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் டிஃபனே சாப்பிடுவாங்க. ரொம்ப கேரிங். பசங்களெல்லாம் ரொம்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸ்கூல்லேருந்து லேட்டானா அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன் லேட்டு, எதுக்கு லேட்டு. அப்புறம் அவங்க ஒர்க் அவங்களே செஞ்சுப்பாங்க, எங்களை ஒன்றும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கூட சொன்னாங்க. வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுக்கறது, கீரை அரைச்சி கொடுக்கறது எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க வந்து குறிப்பாக இந்த மாதிரி ஃபுட்டு தான் நான் சாப்பிடுவேன்னு ஃபாலோ பண்ணுறாங்களா டயட் எதுவும்? அப்படி எதுவும் இல்லை. பட் வீட்டில் வெஜிடேரியன்றதுனால டெய்லி கீரை இருக்கும். சரி. ஸோ உங்களுக்கு வேறு ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஈவினிங்ஸில் டிஃபன், நைட்டில். நீங்கள் சொல்லுங்கள். Party Pathina, she's an inspiration to all of us. Actually, she's very affectionate. Okay, இப்போ நாங்கள் வந்து இன்கேஸ் ஐ கோ எவ்ரி நான் ஒர்க் பண்ணுறனால சம்டைம்ஸ் நான் மிஸ் பண்ணிடுறேன், என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க நெக்ஸ்ட் ஒரே கம்பவுண்ட் நெக்ஸ்ட் வீட்டில் தான் இருக்காங்க. பட் என்னால் ஒரு நாள் பார்க்கலன்னா when my daughter goes there, she said இன்னைக்கு உங்கள் அம்மா வரல. ஸோ நைட் 8 o'clock ஆனாலும் சரி 8:30 ஆனாலும் சரி she would அதர்ஸ் ஏன் என்னை மறந்துட்டியா, நீ வரலையா, நீ தானே என் பொண்ணு மாதிரி இருக்க. I mean that kind of an affection she gives. She's a very caring person. Even now she's extremely, there's no words for that. ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க டயட் எல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் இன் ஜென்ரல் அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்துக்கிறாங்க? கண்ட்ரோல் அண்ட் ஃபுட், தட்ஸ் இட். ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் ஷி ஹேஸ் அ பிரேக்ஃபாஸ்ட். ஓகே. And then at 11 o'clock maybe a cup of coffee, a small cup of coffee. Okay. And then exact lunch at 1 o'clock. And for that age, limited food. ஓகே. Again, same thing continues in the evenings. Maybe sometimes she has some snack in the evening, little bit. அதை தவிர எக்ஸசைஸ் மாதிரி ஏதாவது வெரி லைட் வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறதால அது மேக்ஸிமம் எக்ஸசைஸ் மாதிரி இருந்தது இது வரைக்கும். இப்போ மூவ் பண்ண முடியல ஜாஸ்தி, அது கொஞ்சம் ட்ரபிள் அவங்களுக்கு. ஸோ உட்கார்ந்த இடத்துலேருந்து ஷி ஹெல்ப்ஸ். அண்ட் இண்டிபெண்ட்டாக டாய்லெட் போயிட்டு வந்து அந்த மாதிரி கஷ்டம் ஒரு சிலவங்க நான் ஹவ் சீன் at the age of 75, 80 they require someone to take them toilet and they need to appoint a nurse at home. இங்கே ஷீஸ் அந்த ப்ராப்ளம் இல்லை. உட்காந்துட்டு இஃப் தேர் இஸ் எனி ஹெல்ப் டெஃபினட்டாக பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ, எல்லா லேட்டஸ்ட்டும் ஷீஸ் அப்டேட்டட். அண்ட் யூ டாக் அபவுட் எனி சப்ஜெக்ட் அவங்களுக்கு தெரியும். பேப்பர் படிக்கிறது ஷீ இஸ் அப்டேட்டட் வித் தி லேட்டஸ்ட். இப்போ வந்துட்டு நீங்கள் அவங்க கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருந்திருக்கீங்க. பட் அவங்க வந்து பொதுவாக அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க அடிக்கடி? வாழ்க்கைனா இப்படி இருக்கணும், அதாவது அவங்க ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா? எந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க ரொம்ப சொல்கிறது? லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஒத்துமையாக இருக்கணும். திஸ் இஸ் தி ஒன்லி திங் தட் ஷீ, அதுதான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் அஃப்கோர்ஸ் இந்த ட்ரெஸ் இதை பற்றிலாம் கமெண்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா கீப் சேஞ்சிங் இல்லையா? அது அவங்களுக்கு தெரியும், எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்னு கூட அவங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தில் வேறு யாராவது 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்களா, வாழ்ந்துட்டுருக்காங்களா? இல்லை, இவங்க தான் ஃபஸ்ட்டு. ஆஹா. நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்கள் பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. ஈவன் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லா இதுலேயும் பார்த்தாலும் யாருமே இல்லை. இவங்க ஒருத்தர் தான் 100 years இருக்கிறது. 100 years அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணப்போ எப்படி இருந்தது? We all really felt very happy, ஏன்னா ஃபேமிலி, one sister is in Australia, but everybody is அப்படி பிரிஞ்சு இருக்க எல்லாம், ஈவன் our cousins, எங்கள் மாமா பசங்க எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்காக they came into India. எல்லாருமே நாங்கள் எல்லா பேரன் பேத்திகள் எல்லாம் சேர்ந்து பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். What kind of planning went into that? We planned like எப்படின்னா all the boys should wear a same dress, like அந்த மாதிரி ட்ரெஸ் கோட்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அது ஐ திங்க் அது இப்போ கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ஃபேமிலி பிகர் சைஸ் ஆகிடுது. ஸோ எல்லாரையும் அதை கோஆப்ரேட் பண்ணி எல்லாரும் பண்ண வச்சது பெரிய விஷயம். ஆமாம். பாட்டிக்கு பிடிச்சதுன்னா she always want to read something. she always do that. ஈவன் நாங்கள் டிவியில் அதிகமாக அவங்களுக்கு காது கேட்கலனாலும் she keeps a book in her hand. எப்போவுமே அது படிச்சுட்டே இருக்கணும் அவங்களுக்கு.
ஏதாவது படிச்சுட்டு இருக்கணும் அவங்களுக்கு மேகசின்ஸ், அந்த ஹேபிட் அவங்களுக்கு. அவங்களோட இன்ட்ரெஸ்ட், பேசிக் இன்ட்ரெஸ்ட்னு எதுவும் இருக்கா? அவங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து ரொம்ப பண்ணுவாங்க. இந்த ஸ்வெட்டர்ஸ் இது பண்ணுறது, பேக்ஸ், லைக் நிட்டிங், அந்த இது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. பட் இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கிறதுனால அது பண்ண வேண்டாம்னு சொல்லி ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்குன்னு, தட்ஸ் வை ஷீ ரீட்ஸ், தட்ஸ் ஆல். யூஸ்வலாக நிட்டிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. எல்லா கிராண்ட் டாட்டர்ஸ் கிராண்ட் சில்ட்ரன்ஸ் எல்லாருக்குமே அவங்க கொடுக்கறது அவங்க ஹேண்ட் நிட்டட் இதுதான் கொடுப்பாங்க. எவ்ரி ஒகேஷன் ஷீ யூஸ்ட் டு கிவ் ஒன்லி தட். கேம் கூட விளையாடுவாங்க 2 years வரைக்கும். என் பாட்டியோட கசின் ஒருத்தர் உயிரோட இருந்தார். he left 1 year before. சொக்கட்டான்னு சொல்லிடுவாங்க. சொக்கட்டான்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. அது தாய்ப்பாசன்னு இப்போ தெரிய வரும். பட் அந்த காலத்தில் சொக்கட்டான இருக்கும், ஒரு பெரிய கட்டம் போட்டுலாம் இருக்கும் பேப்பர். இதில் அதில் விளையாடுவாங்க. அதில் சின்ன சின்ன ஃபைட்டே நடக்கும் வைல் மூவிங். இது வந்து இது சரியா மூவ் பண்ணல, நான் சரியா மூவ் பண்ணலன்னு அவங்க கசினோட சண்டை போடுவாங்க. அவங்கள ஏமாத்தலாம் முடியாது. ஆமா, ஏமாத்த முன்ன பின்ன இருக்கும். யூஸ் டு வாட்ச் என்ஜாய். ஒரு சின்ன வருஷத்துக்கு கூட சின்ன பசங்க மாதிரி சண்டை நடக்கும் அங்கே 2 பேருக்குள்ள. அப் டு 2 years வரைக்கும் விளையாடி இருந்தாங்க. பட் இப்போ அவங்க பேர் இல்லை அந்த கேம் ஆடுறதுக்கு அவங்களுக்கு. அந்த கேமை தெரிஞ்சவங்க இல்லை. அது என்னோட சித்தப்பா ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த கேம் தெரியும். அவரோட மட்டும்தான் விளையாட முடியும். அவங்க எங்கள் யாருக்கும் அந்த கேம் தெரியாது. அது நம்ம சின்ன வயசு நாங்கள் விளையாடு தாயோங்கிறது ஒரு சாதாரண கேம். 2 this thing you roll it dice. அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அது தெரியல. அந்த கேம் இப்போ காமனா இல்லைன்றீங்களா? யாருமே விளையாட மாட்டாங்களா? காயின்ஸ் சொல்லுவாங்களா, அது கூட சின்ன அளவில் இருக்கும். செஸ் மாதிரி இருக்கும், பட் சின்னதாக இருக்கும். அது எனக்கு தெரியல அவங்க வச்சிருக்காங்களா இல்லையா தெரியல இப்போ. பட் ஷீ யூஸ் டு ப்ளே 2 years ஆகோ வரைக்கும் விளையாடிருந்தாங்க. ஷீ யூஸ் டு ப்ளே அண்ட் என்ஜாய். சின்ன சின்ன சண்டை நடக்கும். அது நீ காயின் எப்படி போட்ட அப்படி போட்டேன்னு. அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. And one more thing I want to say, she is very interested in music. ஹார்மோனியம் வந்து எங்களை யாரான பண்ண சொல்லிட்டு she used to play with both the hands. ரொம்ப நல்லா வாசிப்பாங்க. And she used to sing very much. அது வந்து எங்கள் கிராண்ட் டாட்டர்ஸ் எங்கள் எல்லாருக்கும் கூட சிங்கிங் கற்றுக் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. That's wonderful. அவங்களே கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆமாம், கர்நாடிக். அதுதான் ஹார்மோனியம். அந்த கீபோர்டெல்லாம் இப்போ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், எனக்கு கீபோர்டு வாசிக்கணும் அப்படின்னு. நான் கற்றுப்பேன், எனக்கு அந்த ஹார்மோனியம் பேஸ் இருக்குது, ஸோ ஐ கேன் டூ இட் அப்படிம்பாங்க. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டட் மியூசிக், அதை முக்கியமாக சொல்லணும். இன்னார் பாட்டு கேட்பாங்களா? இன்னாருடைய பாட்டுன்னு எதுவும் கேட்குறது உண்டா? இப்போ இல்லை, ஆல் த கர்நாடிக் மியூசிக் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ MS அவங்களோட பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஷீ யூஸ் டு சிங் வெரி நைஸ்லி. அது நீங்கள் சொல்லுங்க, அவங்க உங்களோட தான் இருக்காங்க. டிப்ஸ் எதுவும் கொடுப்பீங்களா? இது அவங்க கொடுப்பாங்களா அவங்களுக்கு சமைக்கிறதுல? கொடுப்பாங்க, சொல்லுவாங்க. கீரை இப்படி அப்படி செய்யன்னு கொஞ்சம் இது பண்ணி சொல்லுவாங்க. இந்த பருப்பு போடாத, அந்த பருப்பு போடு, இது சூடு, இது கூலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் அந்த இதுக்கு சொல்லுவாங்க. இப்போ லாஸ்ட் வீக் வந்து அவங்க வீட்டுக்கு, ஐம் ஸ்டேயிங் அண்ணா நகர், அவங்க வரும்போது கூட அவங்க கீரை இந்த காய்கறி கட் பண்ணுறதுலாம் அவங்க தான் பண்ணாங்க. சும்மா இருங்கன்னா கூட ஷி ஒன்ட் ஸ்டே, ஏதோ பண்ணணும், நான் சும்மா உட்காந்துருக்குது பண்ணுறேன்டான்ட்டு. கீரை கிள்றது கஷ்டம் அந்த வயசுக்கு, இருந்தால் கூட அவங்க ப்ளக் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள். யூர் ஒர்க்கிங் உமன் இல்லையா? ஒர்க்கிங் உமன். உங்களுக்கு என்ன மாதிரி அவங்க ஒரு அட்வைஸ் எதுவும் கொடுப்பாங்களா? அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஐ டென்ட் ஹேவ் எ கிராண்ட் மதர். No, after I got married, past 12 years, I have seen an affection of a grandmother, because both my mom and dad didn't have their mothers when. உங்களோட தாத்தா பாட்டி பார்த்தது கிடையாது? தாத்தா மட்டும் பார்த்திருக்கேன், பட் பாட்டி பார்த்தது இல்லை. ஆமா, so first time I have seen, so she is very affectionate. I have never seen a love of a grandmother. So she actually, I really felt what a grandmother is, and she is very affectionate. That's what I can say. Even though she says no, she likes this. When she comes home there, she asks for that bread bhaji. She's very specific. நீங்க அது பண்ணி தருவீங்க அவங்களுக்கு? I will, whenever I make, she says give me 2 pieces, I like that. So she knows that. She's found a few things which I make. She says, okay, when I'm at home, I do that and give it to her or send it across to her. உங்களுடைய பசங்க அவங்க கிட்ட எப்படி இருக்காங்க? My daughter, அவ ரொம்ப அவ தான் அவ ரெகுலர்லி போய் டெய்லி பார்த்து ஜிஜி எப்படி இருக்கீங்க, she calls her ஜிஜி. So GG stands for what? Great grandmother. So okay, I thought so. So she goes, speaks to her, she says hi, hello, all that she does. She's also very affectionate to her. எனக்கு ஒரு லக்கி என்னன்னா எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ நாங்கள் எங்கேயோ யார் வீட்டுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. எஸ், திஸ் பிகம் மீட்டிங் பாயிண்ட். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை வந்தே ஆகணும் இவங்கெல்லாம். ஓகே, இட்ஸ் an order. அது இட் சேவ்ஸ் மை டைம் அண்ட் எனர்ஜி. எல்லாரும் வீட்லயே பார்த்துட்டேன் நான். That's wonderful.
வெரி லக்கி தட் வே. பார்வதி அம்மாள். இவரது வயது 101. சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியை அடுத்துள்ள மானகிரி என்ற ஊரில் இப்போது இவர் வசித்து வருகிறார். இவரது கணவர் மாயழகு ஏற்கனவே காலமாகிவிட்டார். மாயழகு பார்வதி அம்மாள் தம்பதிக்கு குழந்தைகள் இல்லை. எனவே பார்வதி அம்மாள் தனது தம்பி மகனை தத்தெடுத்து வளர்த்தார். சொந்த தங்கை மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். 100 ஆண்டு காலம் வாழ்க என்பார்கள். 100 வயதை கடந்த பார்வதி அம்மாள் தனது வளர்ப்பு மகன் சேதுராமன் வீட்டில் உற்சாகமாக இயங்கி வருகிறார். இவங்களை தொடர்ந்து குமுதவள்ளி அம்மாவுடைய கொள்ளு பேத்திகளை சந்திக்கலாம். அடுத்ததான் நம்ம சந்திக்க போறது குமுதவள்ளி அம்மாவுடைய கொள்ளு பேத்திகள் பிரதீக்ஷ்ணா, விக்னேஸ்வரி அண்ட் ஸ்ருதி. ஹாய். ஹாய். சொல்லுங்க, உங்களுடைய அம்மா அப்பா பத்தி சொல்லுங்க. எங்கள் அம்மா பற்றி ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அவங்க ரொம்ப நல்லவங்க. எங்கள் அப்பாவும் ரொம்ப நல்லவங்க. அவர் எப்போவுமே எனக்காக தான் ஒர்க் பண்ணுவார். குட். சரி, உங்க தாத்தா பாட்டி பத்தி. நீங்களாம் உங்க ஃபேமிலியோட எப்படி இருக்கீங்க? ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். குமுதவள்ளி பாட்டி பத்தி சொல்றீங்களா? அவங்க எப்போவுமே எங்க கூட சந்தோஷமாக இருப்பாங்க. ஸ்கூல்லேருந்து வர லேட் ஆகிடுச்சுன்னா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. விக்னேஸ்வரி எப்பவுமே எங்கள் வீட்டுக்கு வந்துடுவா. ஏன்னா அவங்க வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. சரி. அப்போ வந்து அவள் வெளியே போயிட்டானா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. அடுத்தவங்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவள் எப்போ வருவான்ட்டு. எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாலும்? ஓஹோ, ரொம்ப கேரிங்காக இருப்பாங்களா? சரி. எது கேட்டாலும் கொடுப்பாங்க. ஸ்ருதி, நீ சொல்லு. நான் எங்கள் அம்மா அப்பா நல்லவங்க. அப்புறம் விக்னேஸ்வரி, நீங்கள் சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க நீங்கள்? 9th. ஓகே, எந்த ஸ்கூல்? SBI மெட்ரிகுலேஷன். சரி, பாட்டி பற்றி சொல்லுங்க. குமுதவள்ளி பாட்டி எப்படி உங்களை பார்த்துக்கிறாங்க, நீங்கள் எப்படி அவங்கள பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கு என்னென்ன கற்று தராங்க அவங்க? எல்லார் மேலேயும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஓகே. வீட்டுக்கு யாராவது வந்தால் முதல்ல கவனிக்கணும்வாங்க. ஆஹா. ஸ்ருதி, நீ சொல்லு. அவங்க வந்து பணம் சாக்லேட்ஸ் எல்லாம் தருவாங்க. அப்புறம் பொங்கல் அன்னைக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் தருவாங்க. அப்புறம் தீபாவளிக்கு எல்லாம் இதெல்லாம் ஏதாவது கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? பணம் அந்த மாதிரி தான். நீங்கள் என்ன கேட்பீங்க பாட்டியை? ஏதாவது நாங்களாம் கேட்க மாட்டோம், அவங்களே ஏதாவது தருவாங்க. ஆஹா. சரி, பாட்டி வந்து உங்களுக்குலாம் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க, எப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்களா? என்ன மாதிரி விஷயங்கள்? இது பண்ணக்கூடாது, எப்படி இருக்கக்கூடாது. நான் வந்து எங்கள் அம்மா அப்பா இல்லாத போது நானும் ஜிஜியும் தனியாக தான் இருப்போம். அப்போ வந்து நான் வெளியே போகணுன்னு ஆசைப்பட்டா அவங்க வந்து சொல்லுவாங்க, ரோடை க்ராஸ் பண்ணாத, க்ராஸ் பண்ணணும் பார்த்து க்ராஸ் பண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. ரோட்டில் க்ராஸ் பண்ணும்போது பார்த்து க்ராஸ் பண்ண. வேறு எந்த மாதிரியான விஷயங்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க? வேறு எதுவும் இல்லை. போய் பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்களா? வீட்டில் ஸ்கூலில் போய் சொல்லக்கூடாது, டீச்சர்கிட்ட அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓஹோ, நீ சொல்லுமா. சாம், வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, ரோடுக்கு பெரியவங்க இல்லாமல் போகக்கூடாதுன்னு. ம். படிக்கல நல்லா படிக்கணும்னுவாங்க. நல்லா ரேங்கில் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னுவாங்க. நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட்ஸில் நல்ல மார்க்ஸ் எடுத்தால் பாட்டிக்கு போய் காமிப்பீங்களா? காமிப்போம். பாட்டி காமிச்சா சந்தோஷப்படுவாங்க. காமிச்சா சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாட்டி எது வரைக்கும் படிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது. ஓகே. நல்லா பாடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன் பாட்டி. அம்மாவுக்கு நீங்கள்லாம் யாராவது கர்நாடக சங்கீதம் கற்றுருக்கீங்களா? இல்லை. இல்லை. பாட்டி உங்களுக்கு கற்று தந்துட்டு இருக்காங்களா, இல்லை அம்மாவுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அம்மாக்கா இல்லை அவங்களுடைய பேத்திக்கு? லதா. எஸ், கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆஹா. நீங்கள் யாரும் பாட்டு கற்றுக்கலையா இன்னும்? இல்லை. இல்லை. சரி, பாட்டி வந்து உங்ககிட்ட கதையெல்லாம் சொல்கிறது? எஸ். எஸ். என்ன மாதிரி கதைகள் சொல்லுவாங்க? காமெடி கதை, எல்லா கதையும் சொல்லுவாங்க. எங்களுக்காக ஒரு கதை. சிரிக்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏதாவது.
ஓ, சிரிப்பு கலந்த கதை தான் சொல்லுவாங்களா எப்பயுமே? காமெடி. ஓகே, ஒரு கதை சொல்லுங்களேன் எங்களுக்காக. எனக்கு தெரியாது. இல்ல பாட்டு எல்லாம் மறந்துருச்சு இன்னும். அடிக்கடி சொல்ற கதை எதுவும் இருக்கா? இல்லை, இப்போல்லாம் கேட்கறது இல்லை. ஏன்? முன்னாடி தான் கேட்டிருந்தோம். இப்போலாம் படிக்கிறதே ஆயிடுச்சு. உங்களுக்கு டைம் இருக்கிறது இல்லையா? எக்ஸாம்லாம் வருது இல்ல. ஆஹா. சரி, நீங்க பாட்டி எப்படி பாத்துக்கிறீங்க? சந்தோஷமா பார்த்துக்கிறோம். சந்தோஷமா. பாட்டிக்கு ஹெல்ப் பண்றதுல இருந்து எந்த மாதிரியான உதவிகள்லாம் பண்ணுவீங்க நீங்க? சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம், அந்த மாதிரி ஏதாவது செய்வோம். அப்புறம் அவங்க ஏதாவது கேட்டால் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். நீங்க உங்களுக்குள்ள எந்த மாதிரி விளையாடணும்னு சொல்லி இந்த வீக்கெண்ட் மீட் பண்ணிக்கணும், இந்த நாள்லாம் மீட் பண்ணிக்கணும்னு சொல்லி பாட்டி சொல்லுவாங்க இல்லையா? வீக்லி எல்லாரும் அவங்கள பார்க்க போகணும் இல்லையா? உங்க வீட்டுக்கு வரணும் எல்லாரும். ஸோ அப்போ எல்லாரும் எப்படி பிளான் பண்ணிப்பீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து இது சாப்பிடுவோம், இதெல்லாம் விளையாடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிப்பீங்களா? பண்ணிப்போம். என்ன மாதிரி பிளான் பண்ணுவீங்க சொல்லுங்களேன். கேம்ஸ் விளையாடணும் பிளான். கேம்ஸ் விளையாடணும், சாங்கு, டான்ஸு, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணோன்ட்டு. ஆனால் இது வரைக்கும் எதுவுமே நிறைவேறினது கிடையாது. அச்சோ, ஏன்? கேம்ஸ் மட்டும் தான் விளையாடுவோம். கேம்ஸ்லேயே அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இப்போ இவளும் போயிட்டா அண்ணா நகருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அவளும் வரமாட்டா இங்கே. ஓகே, எப்போ எவ்வளோ ஆஃபன் மீட் பண்ணிப்பீங்க நீங்க? சாட்டர்டே சாட்டர்டே எவ்ரி சண்டே 2 நாள் தொடர்ந்து. இல்ல பாத்து ஃபங்க்ஷன் இருந்தா வருவா. நாங்கலாம் வந்து சாட்டர்டே சண்டேஸ் மீட் பண்ணிப்போம். ஓகே, உங்களுடைய மற்ற சிப்லிங்ஸ், உங்களுடைய கசின்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களாம் எங்க இருக்காங்க? அண்ணா நகர்ல. எல்லாரும் ஒரே ஸ்கூலா? இல்ல தனி ஸ்கூல், வேற ஸ்கூல்ல படிக்கிறீங்க. என் கசின் 2 பேர் ஒரே ஸ்கூல். பாட்டியோடைய 100th பர்த்டே செலிப்ரேட் பண்ணீங்க இல்லையா? How did you feel? happy, proud. Wow. சரி, நீங்களாம் சேர்ந்து பாட்டிக்கு என்ன gift கொடுத்தீங்க? காசு தான் தந்தோம். காசு கொடுத்தீங்களா? 500 rupees காசு கொடுத்தோம் அவங்களுக்கு. பாட்டிக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு எதுவும் இருக்கா? எல்லாமே பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும். பழங்கள் சாப்பிட பிடிக்குமா உங்களுக்கு? வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். பப்பாயா ரொம்ப படிப்பாங்க. சாமி புக்கை படிச்சுட்டு அப்புறமா எழுதிட்டு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் படிக்க உட்காந்துருவாங்க. 11 o'clock தான் காலையில பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடுவாங்க. அது வரைக்கும் படிப்பு தான். அந்த புக்கை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட். சாமி புக்கு. சரி, நீங்க பாட்டியை பார்க்கும்போது உங்க மனசுக்குள்ள சரி நம்மளும் பாட்டி மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களா? எந்த மாதிரி விஷயங்கள்? பழங்கள் ஒழுங்கா சாப்பிடுறது. ஓகே. சாமி புக் நிறைய படிக்கிறது. நிறைய சாப்பிடணும். குட் ஃபுட் ஹேபிட்ஸ். அப்படிதானே? ஓகே. வேற எதுவும் இல்லை. விக்னேஸ்வரி, நீ சொல்லுமா. எப்பயாவது கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்காம ஏதாவது ஒன்று படிச்சுட்டே இருக்கணும். அவங்க வந்து எப்பவுமே தூங்கவே மாட்டாங்க. சாமி புக்கு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. விக்னேஸ்வரி, நீங்க என்ன பார்த்து பேச முடியுமா? she has a problem with her eyesight. என்ன ப்ராப்ளம்மா? கொஞ்சம் கரெக்டாக பார்க்க முடியாது. கரெக்டாக பார்க்க முடியாது அவளால. அதான் கண்ணாடி ஒரே டைரக்ஷனில் அதான் கண்ணாடி போட்டு. படிக்கும்போது எப்படிம்மா? அவங்க அம்மா படிப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அவங்க இல்லைன்னா அப்பா 5 o'clockலாம் வந்துடுவாரு. சரி. ஆஃபீஸ்லேருந்து அப்புறம் வந்து சொல்லி கொடுப்பாரு. கொஞ்சம் விளையாட்டு அப்புறம் சொல்லி கொடுப்பாரு. ஆமாம். இப்போ இனிமேல் பாட்டியை நம்ம எப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஹாப்பியாக பார்த்துக்கணும். ஹாப்பியாக எப்படி பார்த்துப்பீங்க? எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி பார்த்துப்போம். அம்மா சொல்கிறத கேட்டு, பாட்டி சொல்கிறத கேட்டு. எஸ், அப்படிதானே? எஸ். ஆமாம். ஒரு மனிதன் பிறக்கும்போது ஒரு டாக்டருடைய உதவி தேவைப்படுது. அதே வயசாகும் போதும் ஒரு டாக்டருடைய சேவை தேவைப்படுது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற டாக்டர் பரமேஷ்குமார் பல முதியோர்களுக்கு ஆலோசனை கொடுத்து சேவை செஞ்சுட்டு வராரு. முதுமை பருவத்தை நோக்கி செல்றவங்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனை சொல்ல போறாருன்னு இப்போ கேட்போம். இப்போ வந்துட்டு வயசானவங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சில கண்ட்ரீஸில் அவங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க. பர்த் ரேட் லோவாக இருக்குது. வயசானவங்க அதே சமயம் 100 வருஷத்தையும் 100 வயசையும் தாண்டி வாழறாங்க. China will be the most, I think so.
சைனாவில் ஜாஸ்தி இருப்பாங்க. பிகாஸ் தேர் லிவிங், அவங்க லிவிங் ஸ்டேட்டஸ், அவங்க டயட்டு, அவங்க சாப்பிட்ற இது, அவங்க எக்ஸசைஸ் அண்ட் வாட் ஒர்க் தே டூ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வில்லேஜ் எடுத்துங்க, சிட்டி லைஃப் எடுத்துங்க. வில்லேஜில் தே ஒர்க் ஏர்லி மார்னிங். அவங்க சாப்பிட்ற டயட் ஒன்று. நம்மள மாதிரி இங்கே வந்து ஹேம்பர்கர்ஸ், சீஸு, சிப்ஸ் எல்லாம் சாப்பிட போகுது. அவங்களது வேறு. அவங்க அந்த கேவரு சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து மானிட்டர் தி ஒர்க் அலாட். வாக்கிங் ரொம்ப அவங்களுக்குன்னா ஃபிசிக்கலாக இது ரொம்ப. ஆமாம். இங்கே சிட்டியில் வி சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டிவி. ஒரே இடத்துல உட்காந்து உங்களுக்கு அந்த ஹெல்த்துன்னு வராது. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸ்ன்னு இல்லை நம்ம வீட்டில். இந்த எவ்வளோ நம்ம மாடர்னாக போகிறோமோ எக்ஸசைஸ் லெஸ், ஐ திங்க் ஸோ. அவ்வளோ உடம்புக்கும் நல்லது கிடையாது. கம்ஃபர்ட்ஸ், ரொம்ப கம்ஃபர்ட்ஸ் இருந்தால் இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். சில பேர் ஜிம்முக்கு போவாங்க, வயசானவங்க கூட கொஞ்சம் வாக்கிங் போவாங்க. யூனோ வேறு. இப்போ நான் வந்து அந்த முதியோர் இதுக்கு போகிறேன், விஸ்ராந்திக்கு நான் போகிறேன். நான் ஐ மேக் த பீப்புள் அங்கே இருக்கிற வயசானவங்கள படுத்தினே இருப்பாங்க. கொஞ்சம் ஏஞ்சி நடமா சொல்லுவாங்க. கொஞ்சம் ஏஞ்சி நடக்க. நவ் டேஸ் அவங்கெல்லாம் கொஞ்சம் ஏஞ்சி உக்காந்துட்டு இருக்கிறாங்க. ஈவினிங் படுத்தினே இருக்காங்க. தே சிட். அவங்க ஏஜுக்கு உக்காந்து டிவி பார்த்தா அது ஒரு எக்ஸசைஸ். படுத்தினே இருக்காங்க. ஓகே, ரைட். கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஏஜ்ல சப்போஸ் 85 அந்த ஹெல்த் வைஸ் அவங்களுக்கு அந்த ஏதோ டிமென்ஷியாஸ் இல்லை ஓல்ட் ஏஜ் டிசீஸ் எல்லாம் இருக்குது. அந்த எக்ஸசைஸ் விட்டு they do some kind of movement in the body. கொஞ்சம் ஏஞ்சி உக்காருது, கொஞ்சம் ஏஞ்சி நடக்கிறது, அதெல்லாம் என்கரேஜ் பண்ண இட்ஸ் வெரி குட். ஓகே, டாக்கிங் அபவுட் டிசீசஸ், இந்த ஓல்ட் ஏஜ் அசோசியேட்டட் டிசீசஸ் இருக்கு இல்லையா, இது வந்து வருமா? கண்டிப்பாக எல்லாருக்குமே வருமா? வயசாக வயசான இது வரணும்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சைனாவில் எடுத்துக்கின்னா வித்தவுட் எனி டிசீஸ் தேர் ஹெல்த்தி. இது ஜப்பானில் கூட எடுக்கலாம். இப்போ நம்ம டீப் சவுத்தில் கூட நிறைய பேர் டிசீஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. அங்கே என்ன சுகர்னா தெரியாது, பிபினா தெரியாது. ஆனால் ஒருத்தர்கிட்ட ரத்த கொதிப்பு இருக்காது இல்லை, எனக்கு பிபி இல்லை சொல்லுவாங்க. ஸோ தே ஆர் அவேர் ஆஃப் இட். இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் அசோசியேட்டட் இட்ஸ் ஒன். அண்ட் ப்ளஸ் ஒரு ஆளுக்கு டிசீஸ் இந்த 60-80 வயசில் பண்ணால் உனக்கு இது வரும், அது மாதிரி இல்லை, ஒன்றும் இல்லை. கேன் பி ஹெரிட்டரி. அவங்க அப்பா அம்மா பேரண்ட்ஸ் வந்து டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன் வந்தால், ரத்த கொதிப்பு, சர்க்கரை வந்தால் பசங்களுக்கு வர்றதுக்கு ஃபுல் சான்ஸ் இருக்குது. சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டூ திங்ஸ். பட் சிலது 1 in 100 சில டிசீஸ் இஸ் கேரிட் இன் த ஃபேமிலி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் பார்த்தா வயிற்றுல கட்டின்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. ஆந்திராலேருந்து ஒரு ஐ saw one patient. The whole family is having the same problem. அந்த நல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு அதே ப்ராப்ளம் வருது எல்லாருக்கும். அது வருத்தப்பட்ட விஷயம். இது சேட். பட் 1 in 1000 லைக் தட். ஃபுட்டையும் நம்ம பார்த்துக்கலாம். தட்ஸ் த மெயின் திங். ஃபுட் அவங்களுக்கு மெயின் மொபிலிட்டி, மைல்ட் வாக்கிங், ஹெல்த்தி ஃபுட், அது மாதிரி மோர் ஆஃப் வெஜிடேரியன் will be better for them. வெஜிடேரியன் ஃபுட், சைவ சாப்பிட ஒன்றும் நல்லது. மாதத்தில் ஒரு நாள் we can have a non-veg like that. ஒரு ஃபேமிலி கேதரிங், அது மாதிரி you can have that. இதில் வந்து குறிப்பாக இந்த ப்ரோட்டீன்ஸோ இல்லை இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் goes along with the dietitian chart. Suppose you அந்த once you are 60 மேலே போனால் மாதத்தில் ஒரு நாள் டாக்டர் பார்த்தா நல்லது. டாக்டர், ஒரு மனுஷன் வந்து 120 வயசு வரைக்கும் நல்லா வாழலாம், ஒரு சில விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக வாழலாம். டயட் வைஸ், மைல்ட் எக்ஸசைஸ், அக்கார்டிங் டு ஏஜ் எக்ஸசைஸ், அவர் வயசுக்கு ஏற்ற எக்ஸசைஸ். வயசானது வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ண தேவை, யோகா பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், அண்ட் அ பேலன்ஸ் டயட். இது எல்லாமே வந்து டாக்டர் ஒரு பர்டிகுலர் ஏஜ்லேருந்து ஆரம்பிச்சு ஆகணும் இல்லையா? தட் இஸ் ஒன்ஸ் யூ ஆர் 45-50 நவ் டேஸ். இப்போ இருக்குது இதில் பார்த்தா லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா 45லேருந்து யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். 40-45லேருந்து ஹேவ் டு பி கேர்ஃபுல். நான் மை யங்கஸ்ட் பேஷண்ட் ஹார்ட் அட்டாக் வந்தது 23. பிகாஸ் லைஃப் ஸ்டைல் மாறிடுது. இப்போ அவர் ஹேபிட்ஸ் எல்லாம் அவர் ஹார்ட் அட்டாக்காக வந்தது. பட் வி சேவ்ட் ஹிம். பட் அதே மாதிரி நவடேஸ் த லைஃப் ஸ்டைல் இப்போ இருக்குது, சாப்பாடு ப்ளஸ் நம்ம ஸ்டைல் வாழுது ஸ்டைல் எல்லாம் பார்த்தா 30லேருந்து யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். எக்ஸசைஸ், டயட் வைஸ் ரொம்ப வெயிட் போடாமல், அப்புறம் தென் சாப்பாடு கொஞ்சம் பார்த்து சாப்பிட்றது. ஒன்ஸ் இன் அ மந்த் இஷ்டத்துக்கு சாப்பிட்லாம். பட் ரெகுலர் நீங்கள் வேலைக்கு போகிறது வந்து யூ ஹேவ் அ பேலன்ஸ் டயட் லைக் தட். கொஞ்சம் ப்ரோட்டீனு, கார்போஹைட்ரேட்ஸு, அதிலெல்லாம் டூ மச் ஆஃப் எவ்ரி திங் இஸ் எனி திங் இஸ் ரொம்ப ஒரே ஒரு ஐட்டம் ரொம்ப சாப்பிட்றது கெடுதல் தான். ஸோ பேலன்ஸ் டயட் சாப்பிட்டா இஸ் ஆல்வேஸ் குட். இப்போ நிறைய மேக்சின்ஸில் ப்ளஸ்
வி டேக் கிளாஸஸ் அண்ட் நாங்கள் நிறைய மேக்சினில் சொல்லுவோம் பேலன்ஸ் டயட் சாப்பிட்டு எப்படி சாப்பிட்றதுன்னு. அண்ட் ப்ளஸ் இப்போ வர டிவியில் எப்படி ஒரு வாட்டி ஒரு டிவியில் சொல்கிறாங்க. தட் இஸ் பேலன்ஸ் டயட் என்னென்ன சாப்பிட்லாம், என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது. ஸோ யூ கோ அக்கார்டிங் டு தட். மோதல் நீங்கள் சொல்கிற வயசோடு மேலே போகலாம். ஓகே, இப்போ ஓல்டேஜை நெருங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எதெல்லாம் மெயினாக அவாய்ட் பண்ணணும்னு நீங்கள் சொல்லுவீங்க? அவாய்ட் பண்ணுறதுன்னா ஜஸ்ட் அவங்க மைண்ட் ஃப்ரீயாக இருக்குன்னு, டென்ஷன் ஆகக்கூடாது அண்ட் டிப்ரெஷன் இருக்கக்கூடாது அவங்களுக்கு. சப்போஸ் அவங்க இப்போ வந்து சில முதியோர் இதுலேருந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து விட்டுட்டு போயிடாங்க வச்சுங்க, அவங்கள போய் அடிக்கடி பார்த்தா அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்காது, அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சப்போஸ் ஏன்னா வந்து விட்டு போனால் அவங்களால பார்க்க முடியல, முதியோரில் விட்டு போகிறாங்க, ஓகே விட்டுட்டு போனோன்னா அவங்கள வந்து அப்படி பார்த்தா ப்ளஸ் ஃபோன் கான்டாக்ட்ஸ், மொபைல் ஃபோன் ஆறுதல் இருக்கும், ஒரு ஆறுதல் இருக்கும் அவங்களுக்கு. இல்லாட்டி அதே அவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குது, யாரும் என்ன பார்க்கல, என்ன தனியாக இருக்கிறேன்னு அதுலேயும் ஒரு டிப்ரெஷன் இருக்கும். ப்ளஸ் அவங்க பார்த்துக்குது அவங்க ஒரே இடத்துல இருக்காமல் கொஞ்சம் வாக்கிங் எங்கன்னா ஜஸ்ட் ஒரு மைல்ட் கார்டனிங், ஜஸ்ட் டைவர்ட் அவங்க மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான். தனியாக இருக்கிற வயசாகிடுச்சு, நம்மளை யாரும் பார்த்துக்க போதில்லை, அதுலேருந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு எதுனா ஒன்று சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ கார்டனிங்கு உடம்பு அளவில் மட்டும் இல்லாமல் மனதளவு கூட ஃபுல்லாக ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், மனசில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், நம்ம தனியாக இல்லை சில பேர் இருக்கிறாங்க. மெயின் திங் வயசானவங்களுக்கு இந்த தனிமை அவங்க இருக்கக்கூடாது. தட் இஸ் அவங்களுக்கு அது தோணக்கூடாது, தனிமைன்னு தோணக்கூடாது அவங்களுக்கு. ஸோ லைக் தட் அட்வைஸ் லைக் தட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் டாக்டர். நீங்கள் வந்து எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு பெரிய பணக்காரரை பார்த்து ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டாராம், உங்களுக்கு எப்படி இவ்வளோ சொத்து சேர்ந்தது, அதனுடைய சீக்ரெட் என்னன்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பணக்காரர் சொன்னாராம், இந்த 90 வயசுலேயும் நான் இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கேனே, அதனுடைய சீக்ரெட் என்னன்னு கேளு, அதுக்கப்புறமா சொத்து சேர்த்ததை பற்றி சொல்கிறேன்னு சொன்னாராம். ஆக அந்த பணக்காரரே வெல்த்தை விட ஹெல்த் தான் முக்கியம்னு நினச்சிருக்கிறாரு. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்த்த குமுதவல்லி அம்மா 100 வயதையும் தாண்டி ஆரோக்கியமாக நம்மளோட உட்காந்து பேசினாங்க. அவங்களுடைய சந்ததியர் கூட ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் ஹெல்த்தியாக இருக்கிறதும் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம்னு பல பேர் நினைக்கிறோம். ஆனால் அது இல்லை அப்படின்னு குமுதவல்லி அம்மாவுடைய ஃபேமிலி நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.